ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம் ஒரு டாபிக், இல்னஸ். என்னென்னலாம் குழந்தைங்களுக்கு இல்னஸ் அஃபெக்ட் பண்ணும், அதை நம்ம எப்படிலாம் வந்துட்டு க்யூர் பண்ணலாம், ப்ளஸ் நம்ம வந்துட்டு குழந்தைங்க ஒரு உடம்பு சரியாமல் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரிலாம் வந்துட்டு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அவங்கள வந்துட்டு அந்த உடம்பு சரியாத டைமில் நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ டாப்பிக்கில் என்டர் ஆகிடலாமா? நான் முன்னாடியே நிறைய 2-3 இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு அம்மா ஃபேஸ் பண்ண வேண்டிய, இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த டிஸ்சார்ஜிங் அந்த ஒரு டைமில் வந்துட்டு இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம ஜாண்டிஸ்ங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லா குழந்தைங்களுக்கும் பார்க்குறோம். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நார்மலி உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஸ்கின் கலர் அண்ட் தென் நமக்கு வந்துட்டு ஐ கலர், அந்த ஒயிட் வந்துட்டு லைட் எல்லோவிஷாக இல்லை ரொம்ப டார்க் எல்லோவிஷாக கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு ஜாண்டிஸ்னு சொல்கிறோம். விட்டமின் டி எஃபிஷியன்சியோட ப்ராப்ளம் தான் அது. அப்போ நம்ம இது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் தேர்ட் ட்ரிம்ஸ்டர்லேயே ஒரு 20 மினிட்ஸ் சீரியஸாகவே உங்களோட வெதர் கண்டிஷன் நீங்கள் இருக்கிற பிளேஸில் சன்ரைஸ் மார்னிங் இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் இதுக்காக டைம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சன்ரைஸில் இப்படியே உங்களோட வயிறு காமிக்கிற மாதிரி உட்காந்துட்டு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இருந்தால் குழந்தைங்களுக்கு இந்த விட்டமின் டி எஃபிஷியன்சியோட ப்ராப்ளம் நீங்கள் பேபி வயரில் இருக்கும் போதே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்துட்டு வின்டர் சீசனாக இருக்கலாம், நம்மளுக்கு சன்ரைஸ் இல்லை, அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க வந்துட்டு இன்குபேட்டரில் வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் பேபியை வச்சுட்டு நமக்கு க்யூர் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ ஜாண்டிஸ் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் அடிக்க வேண்டாம். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் நார்மலாக நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான். அந்த டைம்லனா நான் ரொம்ப பயந்தேன். பட் ஓகே, 2-3 டேஸில் வந்துட்டு அது நார்மல் ஆகிடும். ரொம்ப சிவியர் கேஸ் தான் நம்ம பயப்பட தேவை இருக்குது. பட் லைட்டாக தான் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுக்குன்னா நீங்கள் ரொம்ப ஒரி ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. நான் வந்துட்டு அந்த டைம்லலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. அது ஒரு 2-3 டேஸில் இன்குபேட்டரில் குழந்தைய வச்சாலே சரியாயிடும், நார்மல் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறது அதாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில். ஃபீவர் நீங்கள் 45 டேஸில் வந்துட்டு இன்ஜெக்ஷன் அடிக்கிற மாதிரி வரும் குழந்தைங்களுக்கு. அந்த டைமில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீவர் வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்போ டாக்டர் ஆல்ரெடி மெடிசன் தருவாங்க, பேராசிட்டமோல். அதாவது நம்மளோட பேபிஸோட வெயிட் பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி பேராசிட்டமோல் வந்துட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எம்எல் அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறது அது டாக்டர் சொல்லுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஒரு ஈவினிங் அந்த 4 to 5 அந்த டைமில் இருந்தால் குழந்தைங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு காட்டன் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கையிலேயே வந்துட்டு டிப் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் ஹீட்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சு எடுங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் இந்த மிட் நைட் ஆகும்போது ஹை டெம்பரேச்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ப்ளஸ் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரெஸ் வியர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வியர் பண்ணாமல் இருக்காதீங்க. ட்ரெஸ் வியர் பண்ணலைன்னா இந்த செஸ்ட்டில் டேரெக்டாகவே வந்துட்டு அந்த சில்னஸ் அடிக்கும் போது அவங்களுக்கு கோல்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த நெஞ்சில் வந்துட்டு சளி, ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, குழந்தை மூச்சு வாங்குறதுக்கே கஷ்டப்படுறா. அதெல்லாம் மெயின் ரீசன். எப்பயுமே குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் போடாமல் இருக்காதீங்க. அந்த செஸ்ட்டில் ஒரு லேயர் கவர் ஆகிடுக்கணும் நம்மளோட கிளாத். ஓகேவா? அது எந்த மாதிரி டைப்பாக இருந்தாலும், சம்மராக இருந்தால் காட்டன் யூஸ் பண்ணுங்கள், வின்டராக இருந்தால் கொஞ்சம் ஸ்வெட்டர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இட் டிபெண்ட்ஸ். ஓகே? பட் ட்ரெஸ் போடாமல் குழந்தைங்களுக்கு எப்பயுமே வைக்காதீங்க, ட்ரெஸ் போடுங்க. அந்த மாதிரி இருந்தால் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கோல்டு வர்றது வந்துட்டு ஸ்டாப் ஆகலாம். ஸோ இதுதான் ஃபீவருக்கானது. நார்மலி நமக்கு நெக்ஸ்ட்டு வர்றது கோல்டு. இது ஒரு பெரிய ஒரு விஷயங்க. நமக்கே கோல்டு வந்தால் தாங்காது, ஃபீவர் கூட ஓகே. பட் கோல்டு வந்தால் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஓகேவா? அப்படியே அனத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால மூச்சு வாங்க முடியாது. ஸோ கோல்டு வராமல் பார்த்துக்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பயுமே ட்ரெஸ் வியர் பண்ணணும். அப்படியா இருந்தால் உங்களுக்கு இந்த கோல்டு வரது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கன்னா ஒரு
என்னோட குழந்தெல்லாம் பயங்கர ஜாலியாக அதில் படுப்பா. ஹர்ஷு அந்த யூரின் போகணுன்னா அந்த ஒரு சில்னஸில் நல்லா ஜாலியாக தூங்குவா. பட் நான் எப்போயுமே அவளோட அந்த சைட் என் பக்கத்தில் தானே படுத்திருப்பாள். அவளோட என்ன சொல்கிறது, அவளோட காலில் இப்போ எப்போயுமே என்னோடய கை இருக்கும். அப்போ என் கையில் அந்த ஒரு சில்னஸ் படும் போதே அவள் யூரின் போயிட்டான்னு தெரியும், ரிமூவ் பண்ணிவிடுவேன். சில குழந்தைங்க யூரின் போனால் அழுவாங்க, என் குழந்தை அழுவ மாட்டா, அதில் ஹாப்பியாக படுப்பா. பட் விடாதீங்க, குழந்தை யூரின் போனால் உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க, கிளாத் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டயப்பர் ஃபீவர் அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. அதை தவிர டெய்லி வந்துட்டு நான் இந்த டைப்பர் யூஸ் பண்ணதில்லை. காட்டன் தான் நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன்ஸ் கேட்டிங்கன்னா, ரேஷஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் டெய்லியும் டைப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த மோஷன் போகிற அந்த ஏரியா ஃபுல்லுமே வந்துட்டு ரெட்டிஷாக ரேஷஸ் வரும். நான் வந்துட்டு என்னோடய சிஸ்ஸியோட பேபியோட பார்த்துருக்கேன். மை காட், அந்த குழந்தை வந்துட்டு மோஷன் போகும்போது எவ்வளோ அழுவா தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். டைப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபுல் ரெட்டிஷாக வந்து அந்த குழந்தை யூரின் போகும்போதும் அழுவா, மோஷன் போகும்போதும் அழுவா. அவ்வளோ கஷ்டம் வந்துட்டு அந்த டைப்பர்னால் வருதுங்க. அதனால் நான் சொல்கிறேன், டைப்பர் கம்ஃபர்ட் கிடையாது. பட் குழந்தைங்க வந்துட்டு இந்த ஃபீவர் இந்த மாதிரி டைம்லேயே இருந்தால் அடிக்கடி அந்த யூரின் போயிட்டு அந்த தண்ணி மாற்றும் போது அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபீவர் உடம்பு சரியாத டைமில் வந்துட்டு டைப்பர் யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர டெய்லியும் வந்துட்டு டைப்பர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அது உங்களோட குழந்தையோட அந்த ப்ரைவேட் பார்ட் ஃபுல்லுமே வந்துட்டு ரெட்டிஷ் ரேஷஸ் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ரேஷஸ் ஆன அந்த ஸ்கின்ல லைட்டாக ஒரு தண்ணி பட்டாலே அவங்களால தாங்க முடியாது. ஸோ உங்கள் குழந்தை அவ்வளோ பெயின் வந்துட்டு தாங்குறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் வந்துட்டு டைப்பர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் தென் குழந்தைங்களுக்கு எப்பயுமே மாய்ஸ்சரைசிங் க்ரீம், பேபி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு குழந்தைங்கள படுக்க வைங்க. அப்படி இல்லைனாலும் வந்துட்டு நீங்கள் கோகோனட் ஆயில் நீங்கள் வந்துட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறீங்கல்ல, நல்லா ஆயில் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நல்லா குளிக்க வைங்க. அதுலேயே அவங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் அவங்களோட ஸ்கின்ல இருக்கும். பட் இருந்தாலும் மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணும்போது பேபிக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். தென் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், பேபி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எப்பயுமே பேபி எடுக்கும்போது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்குது. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இந்த பேபிக்குன்னு ஒரு பேபி பவுடர், பேபி ப்ராடக்ட்ஸ், அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே மார்னிங் ஈவினிங்லாம் வந்துட்டு அடிக்கடி அவ்வளோ பவுடர்லாம் அடித்து கொடுத்துட்டு இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம ஜாண்டிஸ் அண்ட் ஃபீவர், கோல்டு, இது 3 விஷயம். பின்ன ஸ்கின், இந்த ரேஷஸ், இதெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டேன். அண்ட் கோல்டுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடி சொல்ல வேண்டியது இருக்குது. கோல்டு நார்மலி நைட் டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட் டைம்னு இல்லை, அவளுக்கு எப்போல்லாம் வந்துட்டு ப்ரீத் கோல்டுனால அவள் ரொம்ப கஷ்டப்படுறாளோ, நபிசான் யூஸ் பண்ணுங்கள். நேசல் ட்ராப்ஸ் நம்ம வந்துட்டு 1 or 2 ட்ராப்ஸ் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலே நல்லா ப்ரீத் பண்ணுவாங்க, அது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சூடான தண்ணியில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு டியூப் இருக்கும், ஒரு விக்ஸோட ஸ்மெல் வரும் அந்த டியூபுக்கு. அதை கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா குழந்தைய ஜஸ்ட்டு உங்கள் கையிலே வச்சுடுங்க. அது நீங்களும் சேர்த்து போர்வையோடு வந்துட்டு இது கவர் பண்ணிக்கோங்க. அந்த வேப்பர் வந்துட்டு கொஞ்ச நேரம் உங்களோட குழந்தை ப்ரீத் பண்ணுறதா இருந்தால் என்ன சொல்கிறது, நல்ல ஸ்வெட் ஆகும் குழந்தையோட ஃபேஸ்லாம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அந்த பெட்ஷீட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது குழந்தை மேலே சொல்ல, குழந்தைய மடியில் வச்சுட்டு நீங்கள் ஃபுல் கவர் பண்ணிவிடுங்க பெட்ஷீட்டோட. அந்த டைமில் குழந்தையும் அந்த ப்ரீத் எடுக்கும், நீங்களும் எடுக்கலாம், உங்களுக்கும் பிரச்சனைலாம் இல்லை. கோல்டு இல்லைனாலும் அது ப்ரீத் எடுக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா ஸ்வெட் ஆகும். அந்த இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அதெல்லாம் போயிடும். ஸோ அந்த ஈவினிங் டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் குழந்தைங்க நல்லா நைட்டு படுத்து தூங்குவாங்க, நீங்களும் நல்லா தூங்கலாம் குழந்தைங்களோட சேர்த்து. இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. ஸோ இதுதான் கோல்டுக்கான இது. லஃப்க்கு வேணால் சிரப் தருவாங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பட் குழந்தைங்களா இருந்தால் இதெல்லாம் வரும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் டயேரியா. இந்த டயேரியா எப்போ நான் என் குழந்தைக்கு பார்த்தேங்கிறதுனா, அவளுக்கு ஒரு 7 months இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மார்னிங் வீடு ஃபுல்லும் தொடச்சி அடித்து வாரி எல்லாம் பண்ணுவேன், ஈவினிங்கும் பண்ணுவேன். ரீசன், குழந்தைங்க அடிக்கடி மோஷன் போவாங்கல்ல, ஸோ எனக்கு வந்துட்டு பிடிக்காது அந்த ஒரு ஸ்மெல், இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நான் எப்போயுமே க்ளீன் பண்ணி மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்போயுமே வீடு தொடச்சி க்ளீனாக வச்சுருப்பேன்.
இருந்தாலும் இவ கண்ணில் எனக்கு தெரியாத நிறைய விஷயம் இவ கண்ணில் வந்துட்டு எங்கேயாச்சும் இருக்கும். இந்த முட்டு குத்தி நடக்கிற டைமில் போய் அதை எடுத்து வாயில் போட்டு இந்த சவச்சு 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 உட்காந்துருக்கிறது தான் மெயினான அர்ஷியோட வேலை. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வண்டு இருக்குல்ல, இந்த லைட்டு டியூப் லைட்லலாம் வண்டு இருக்குல்ல, அதில் ஒரு வண்டு கீழே விழுந்துருச்சு, ஒரு குட்டி வண்டு. இவன் என்ன பண்ணா, போய் அந்த வண்டை எடுத்து வாயில் எடுத்து போட்டு சவச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், என்ன அர்ஷு காணிக்க எந்த சவைக்குந்தேன்னு கேட்க தான் செஞ்சேன். முழுங்கிட்டான். நான் பார்த்தப்போ வந்துட்டு ஒரு பிளாக் கலர் வந்துட்டு வண்டு, அதை தான் வந்துட்டு சவச்சிட்டு விழுங்கிட்டான். அப்புறமேட்டு அவளுக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடிக்கடி அழுவா, ஸ்டொமக் பெயினால் அழுவா. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறமேட்டு டாக்டர்கிட்ட போய் காமிச்சு, அதுக்கப்புறம் மெடிசன் டாக்டர் தந்ததுக்கப்புறமேட்டு தான் அது ஸ்டாப் ஆச்சு. அதனால் எனக்கு டயரியை பற்றி எதுவும் தெரியாதுங்க. நம்ம எவ்வளோ வீடு க்ளீனாக வச்சுருந்தாலும் இவங்க ஏதாச்சும் எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடுவாங்க. பட் மேக்ஸிமம் நம்ம வீடு க்ளீனாக வச்சுக்கிறது தான் நம்மளோட மெயின் டியூட்டி. அதுதான். அப்படி வாமிட்டிங்கிறது இந்த ஃபீவர் வர டைம்லலாம் வந்துட்டு சிலப்போ நம்ம என்ன ஃபுட் கொடுத்தாலும் வந்துட்டு வாமிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான சக்தி இல்லை. அதனால் அவங்க வாமிட்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த நிறையா குட்டி குட்டி வந்துட்டு இவங்களாம் போய் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி சாப்பிட்றதுனால, அங்கங்கே போய் நம்ம ஸ்டொமக்கில் சொருகிறதுனால வாமிட் பண்ணி நம்மளோட பாடி வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுது. ஓகேவா, ஸோ அதனால் வாமிட்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதாச்சும் வைரல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா வாமிட்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வாமிட்டிங்லாம் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. வீட்டில் வச்சுட்டு க்யூர் பண்ணுறேன், ஏதாச்சும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. வாமிட்டிங் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னங்கிறது பார்க்குறது தான் நல்லது. இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்த பிறந்ததுலேருந்தே நம்ம இந்த குளிப்பாட்டி வந்ததுக்கப்புறமேட்டு உள்ளார வந்துட்டு தண்ணி போகும்ல, அதை வந்துட்டு நீங்கள் டெய்லியும் க்ளீன் பண்ணணும். காது வந்துட்டு பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் கிளாத் வச்சுட்டு டெய்லி மார்னிங் வந்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே குழந்தைங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்காது. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த குளிப்பாட்டிட்டு வந்ததுக்கப்புறம் காது நீங்கள் ஒழுங்காக துடைக்காதனால தான் இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அல்லாமல் குழந்தைங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சின்ன ஏதாச்சும் இன்செக்ட்ஸ் ஏதாச்சும் காதுக்குள்ளே போய் அதில் இருந்து பழுத்து அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் நம்மளோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு தெரியாது, அதுக்கு சொல்ல தெரியாது, அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறதே சொல்ல தெரியாது. இப்போ நம்ம வந்துட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணணும், எங்கே வலிக்குது என்ன பண்ணுதுங்கிறது நம்ம தான். இப்போ சும்மா குழந்தை அழுகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த காதில் இந்த பேக்கில் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப கத்துறாதான் இருந்தால் அவளுக்கு காதில் வலிக்குதுன்னு வந்துட்டு இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபீவராக இருந்தால் ஜஸ்ட்டு தொட்டு படுங்க. ஃபீவராக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 hours முன்னாடியே உங்கள் குழந்தை கரெக்டாக ஃபீட் எடுக்க மாட்டா. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கா, சிரிக்க மாட்டேங்கிறா, அப்படியே மூஞ்சியாக இருக்கிறதா இருந்தால் சம்திங் அவளுக்கு ஃபீவர் வரப்போகுதுன்னு அர்த்தம். பின்ன கோல்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், காஃபோட சிம்டம்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம், இல்லைன்னா ரன்னிங் நோஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியும் அவங்களுக்கு கோல்டு இருக்குதுன்னு. டயரியா இருந்தால் நம்மளுக்கு தெரியும், நல்ல மோஷன்ஸ் அவங்களுக்கு அடிக்கடி பயங்கர லூஸாக லிக்விடாக போயிட்டுருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். நம்ம மில்க் கொடுத்து ஆன் த ஸ்பாட்லேயே அவங்க போகிறதா இருந்தால் ஒரு யூஸ் பண்ணிவிடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு. அப்புறம் வாமிட்டிங்காக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். என்னவா இருந்தாலும் குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. ஸ்டொமக் பெயினாக இருந்தால் ஜஸ்ட்டு வயரில் அங்கே இங்கேன்னு வச்சு பாருங்கள். இந்த கிரேப் வாட்டர்லாம் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு அந்த ஒரு ஈவினிங் 7 o'clock 1 or 2 spoon கிரேப் வாட்டர் கொடுத்துட்டு குழந்தைங்கள படுக்க வைங்க. அப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நார்மலாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு 1 year வரைக்குமே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஒரு மதராக வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா எடுக்காமல், ஓகே இதுக்கெல்லாம் இப்படிலாம் தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால நான் சொல்கிறேன், இந்த டைம்லலாம் நம்ம வந்துட்டு எப்பயுமே குழந்தைங்கள விட்டு நீங்கள் போகாதீங்க, குழந்தைங்க கூடயே இருங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இல்னஸை விட வந்துட்டு அம்மா பக்கத்தில் இருக்கணும். நம்மளோட அந்த ஒரு ஹீட்
நம்ம அவங்க கூட இருக்கோங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது போதும். வேறு எதுவும் அதை விட தேவையில்லை. ஸோ என்னோடய பேபிக்கு ஏதாச்சும் உடம்பு சரியாமல் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் எப்பயுமே அவ கூட இருப்பேன். அந்த டைம்லலாம் எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோவம் வரும். அந்த டைம்லலாம் நான் எதுக்குமே வந்துட்டு எதையுமே நான் பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பேபி, அவளோட ஹெல்த்து, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு தான் பாக்கி எல்லா விஷயமே. வீட்டில் ஒர்க்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இல்னஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் பாக்கி எல்லாமே, ஓகேவா? ஏன்னா சின்ன குழந்தை, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போது நம்ம தான் வந்துட்டு எப்பயுமே அவங்கள கூட இருந்து பார்த்துக்கணும். அந்த ஒரு விஷயம் பயங்கர இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதெல்லாம் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான். எனக்கு தெரில ஏன் நான் வந்துட்டு எனக்கு அழுகிறேன்னு எனக்கு தெரில. நான் வந்துட்டு ஒரு முந்தானேத்து வந்துட்டு ஒரு ட்ரீம் வேறு பார்த்தேன். நான் என்னோடய செகண்ட் பேபி வந்துட்டு உயிரோடு இருக்கிற மாதிரி, நான் அவளை தேடி போகிற மாதிரி ஒரு ட்ரீம் பார்த்தேன். ஸோ நேத்திக்கு மார்னிங்லேருந்தே நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். எனக்கு என்னமோ மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தெரில. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கு. பட் தெரில, நார்மல் ஆகிடுவேன். ஒரு 2 டேஸில் நார்மல் ஆகிடுவேன். ஸோ அதனால தான் பேபியை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தை கூட தான் இருக்கணும். பாக்கி எல்லாத்துக்கும் நீங்கள் அப்புறமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ எனக்கு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கும் முடியல, யோசிக்கவும் முடியல. ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் நான் விட்டுருந்தேன்னா நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பேசுகிறேன். ஓகே கேஸ், பாய்.